தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படி கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். அன்பு தேவப்பிள்ளை, தீவிரமாய் என்னைக்குமே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை ஒரு பொறுமையாய் செய்வதை பார்த்துருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப பொறுமை அவசியமாம். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு பார்க்கிறோம். அப்படி நீடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்கள் அன்போடு கூட ஆராதனை வேளைக்கு அழைக்கிறோம். நாம் சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஜீசஸ். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழிக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர்சொல் அழைத்தவர் நீர். தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை எழுதினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க செய்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க செய்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிவிடாமல் அன்போடு நான் அணைத்துக் கொண்டீரேன். என்னையோ உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருகிறேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஐயா நீர் எங்கள் தேவன் அப்பா. நாங்கள் உமக்குரியவர்கள் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படி தேர்ந்தெடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கணும் அப்பா. பரலோகத்தில் கொடான கொடி தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. எங்கள் ஆராதனை பிரியப்படுகிற தேவம் நீர். எங்கள் ஆராதனை வந்து அசைவாடுகிற தேவம் நீர். வாங்க அசைவாடுங்க. எங்கெல்லாம் பிள்ளைகள் ஆராதிக்க அவளோடு காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரசனம் இறங்குவதா, அங்கு இருக்கிறது அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யும் ஐயா. அந்த உணர்வோடு பாடட்டும், துதிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே தங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. இந்த ஆராதனை முழுவதும் இயேசுவின் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதிக்கிற மக்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அத்தனையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். எப்படி நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படி எங்கள் உண்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து இயேசுவை பாடும். அன்பரே இயேசுவே ஆராதனை உமக்கே. நண்பரே இயேசுவே என்றும் எங்கள் நண்பரே. சர்வவல்ல தேவன் நீரே. ஹல்லேலூயா. சகலம் படைத்தவரே உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே துதிக்கணும். கரங்களை தட்டி அந்த வல்லமுள்ள தேவனை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் ஒரு மனப்படுவோம். சந்தோஷமா அன்பரே இயேசுவே ஆராதனை உமக்கே. நண்பரே இயேசுவே என்னும் நீர் எங்கள் நண்பரே. அன்பரே இயேசுவே ஆராதனை உமக்கே. நண்பரே
சகலமும் படைத்தவரே, சர்வ வல்ல தேவன் நீரே. சகலமும் படைத்தவரே, உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே துதி கணம். உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே துதி கணம். அன்பரே இயேசுவே, ஆராதனை உமக்கே. அன்பரே இயேசுவே, என்றும் நீர் எங்கள் அன்பரே. செங்கடலை பிளக்க செய்தவன் நீரே, சூரியனை நிற்க செய்தவன் நீரே. செங்கடலை பிளக்க செய்தவன் நீரே, சூரியனை நிற்க செய்தவன் நீரே. வல்லவரும் காரியம் செய்பவன் நீரே, வாழ்த்துவோம் போற்றுவோம் துதியுமக்கே. வல்லவரும் காரியம் செய்பவன் நீரே, வாழ்த்துவோம் போற்றுவோம் துதியுமக்கே. அன்பரே இயேசுவே, ஆராதனை உமக்கே. நண்பரே இயேசுவே, என்னும் நீர் எங்கள் நண்பரே. எரிகோ மதிலை உடைத்தவன் நீரே, துதியை விரும்பும் தூய தெய்வமே. எரிகோ மதிலை உடைத்தவன் நீரே, துதியை விரும்பும் தூய தெய்வமே. யெகோவா நிசியாய் ஜெயம் தந்தீரே, இயேசுவே உமக்கென்றும் ஸ்தோத்திரமே. யெகோவா நிசியாய் ஜெயம் தந்தீரே, இயேசுவே உமக்கென்றும் ஸ்தோத்திரமே. அன்பரே இயேசுவே, ஆராதனை உமக்கே. நண்பரே இயேசுவே, என்றும் நீர் எங்கள் நண்பரே. அன்பரே இயேசுவே, ஆராதனை உமக்கே. நண்பரே இயேசுவே, என்றும் நீர் எங்கள் நண்பரே. சர்வவல்ல தேவன் நீரே, சகலமும் படைத்தவரே. சர்வவல்ல தேவன் நீரே, சகலமும் படைத்தவரே. உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே துதி கணம். உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே துதி கணம். முழங்கால் படியிட்டு இயேசு நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. தஞ்சமென்று வருகிறவரை ஒருபோதும் தள்ளிவிடாத தேவன் அவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிற மக்களை அவர் அறிந்திருக்கிறாராம். சிறுமைப்பட்டவனுக்கு தேவன் அடைக்கலமானவர். அவர் நெருக்கப்படுகிற காலங்களெல்லாம் அவரே தஞ்சமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நெருக்கத்தின் காலத்தில், தீங்கின் காலத்தில், கஷ்டத்தின் காலத்தில், ஆபத்து காலத்தில் நம்மோட்டு விலகாமல் நம்மோடு இருந்து நம்ம தப்புவிக்கிற கனப்படுத்துகிற தேவன் அவர். அந்த ஆண்டவருக்கு பிரச்சனை தெரியும் என்று சொன்னாலும் என் பிரச்சனைகள் உண்மையில போட்டுக்கொண்டு எனக்காக பண்ணப்படுங்கப்பா, உண்மை இல்லாமல் யாரும் என்னை கை கொடுக்கக்கூடும், என்னை பீறுவதற்கு எல்லாரும் காத்து கொண்டு இருக்கிறாங்க தவிர கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் யோபு சொல்வதை போல தேவன் அடித்தவனை நீங்கள் ஏன் நோக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க? அதே போல் இவ்வளோ கஷ்டத்தை இருந்தாலும் இறக்கமே இருக்காதுப்பா. கஷ்டப்படு தெரிஞ்சிருந்தோம், ஐயோ கஷ்டப்படுகிறாங்களே ஹாலோ அப்படி நினைக்காதபடி கஷ்டப்படுகிறாங்க தெரிஞ்சும் கூட
இன்னும் கிழிச்சு நாசமாக்கணும், கசக்கி பிடிக்கணும் அப்படிலாம் நினைக்கிற மனுஷர் மத்தியில் துரோகிகளும் ஹல்லேலூயா ஆண்டவர் அப்படி ஒரு ஆண்டவரே என்ன உள்ள மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் நம்ம பாண்டு சொல்லி ஹல்லேலூயா அவர் நோக்கி நான் பார்க்கலாம். ஹல்லேலூயா தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயை ஐயா, அன்பு ஒன்று தான் மாறாத அன்பையாண்டு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஜீசஸ் என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே சிறையின் நிழல்தானே கடி கூறுவேன். துணையாளரே உன் சிறையின் நிழலில் தானே கடி கூறுவே. என் துணையாளரே உன் சிறையின் நிழலில் தானே கடி கூறுவே கடி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே படுக்கைகளும் நினைக்கிறேன், காட்சாமத்திலும் கூட தியானிக்கிறேன் ஐயா. படுக்கையிலும் நினைக்கிறேன், ராட்சாமத்தில் தியானிக்கிறேன். என் படுக்கையிலும் நினைக்கிறேன், ராட்சாமத்தில் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். தேவமே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் அப்பா, துதி பாடுவேன். துணையாளரே உன் சிறையின் நிழலில் தானே கடி கூறுவே. என் துணையாளரே உன் சிறையின் நிழலில் தானே கடி கூறுவே கடி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே உலகமெல்லாம் மாயப்பா, அது அன்பு ஒன்றுதான் மாறாத அன்பு. அது அன்பு பூர்ணமாக எனக்கு வேண்டும். உலகமெல்லாம் மாயையா, அன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, அன்புதான் மாறாதையா மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன்.
முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, காயங்கள் இருக்கலாம், மனுஷரால் ஏற்பட்ட காயம் இருக்கலாம், பல விதத்திலும் தோற்று போயின நிலைமையில் அடிகளை வேதனைகளை சகித்தவர்களாய் நொந்து போன உள்ளத்தோடு கூட இன்றைக்கு நாம் இருக்கலாம். அதெல்லாம் இயேசு அறிந்திருக்கிறார். பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன். நீதின் நான் பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதின் வலது கருத்தை தாங்கிக் கொள்வேன். ஹல்லேலூயா. உன்னில் எரிச்சலாக இருக்கிறவங்கெல்லாம் அப்படிலாம் நல்ல கர்த்தர் பார்த்துருக்கிறார். யாரெல்லாம் எரிச்சலாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் கோபமாக இருக்கிறாங்க, யார் யார் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் கர்த்தருடைய கண்கள் எல்லா பக்கமும் பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம் அவரை பார்ப்போம். ஆண்டவரே, எல்லாம் நமக்கு தெரியும் ஆண்டவரே. நிலம் நமக்கு தெரியும், நோக்கி பார்க்கிறேன். இது வரைக்கும் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரமையாம், நடத்துவீரப்பான்னு சொல்லி காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி தாவீது சொல்லுகிறார். நல்ல சந்தோஷம் இருந்தாதான், எல்லாம் கிடைச்சாதான் தேவனை துதிப்பா. அப்படி இல்லை, எல்லாமே இல்லாத நிலைமையில் கூட பவுலும் சீலாவும் எதிர்கால நம்பிக்கையற்றவர்களாக அடிகளோடு அடிபட்டு வேதனையோடு சிறைச்சாலைக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாத நிலைமையில் பாடி துதித்து ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் இடம் அசையும்படியா இறங்கி கிரியை செய்தது போல பாடுவோம், துதிப்போம், ஜெபம் பண்ணுவோம், நின்று கர்த்தரை ரட்சிப்பை பார்ப்போம். என்னோடு சேர்ந்து எல்லாரும் கூட வாய்களை திறந்த கர்த்தரை துதித்து நம் ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பாம். வல்லவரே, பெரியவரே, மாட்சிமுடைய தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரமையாம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்குள் திரும்பி வாருங்கள், ரெட்டிப்பா நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படி சொல்லியிருக்கிற தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறைப்பை திருப்புகிறவரப்பாம். தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவதை போல சிறைப்பை திருப்புகிற தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறவர், புலம்பலை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன் அப்பாம். எங்கள் பட்சமாக இருந்து கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் அப்பாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனுஷ அன்பு தான் மாறும். போன வருஷம் இருந்த அன்பு இந்த வருஷம் இருக்காது ஆண்டவரே. அது எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் இயேசுவின் அன்பு மட்டும் ஒரு நாளும் மாறாத அன்பு, அப்படியே இருக்கிற அன்பு தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நம்பணும் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி அன்பு மேலானது. ஹல்லேலூயா. இரக்கம் பெரியது தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாராட்டி வந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் மந்தமும் இல்லாதவரே, அல்பா ஒமேகாமா இருக்கிறவரே, முந்தனவரும் பிந்தனும் தேவாதி தேவனே, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலியே, எங்கள் சேனை தலைவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனப்பாம், வல்லமையின் தேவனப்பாம். ஹல்லேலூயா. ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே, தோள் மேல சுமக்கிற தேவனப்பாம். ஹல்லேலூயா. தலை குனிந்த இடத்துல தலை நிமிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி நம்ம நம்பிக்கைக்குரிய தேவனை பாடுவோமாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஜெபத்தோடு தேவனை துதித்து அவர் நோக்கி பாடி மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்து அதிசயம் நடத்திடுங்க. இந்த மனிதர்கள் முன்பாக
தலை குனிந்து போகாமல் உதவி செய்யுங்கப்பா. உயர்த்தி வைத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்புகிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. உம்மைத்தான் நான் நம்புகிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்பவரே, ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் சொன்னீரே, இன்றைக்கே தந்துடுங்க, இப்பமே தந்துடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பல நன்மைகளை தருவன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. பல நன்மைகளை தருவன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்புகிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்புகிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லு, உண்மை அல்லாமல் யாரும் வேட்கக்கூடாது. அற்புதம் செய்யும், அதிசயம் நடத்தும், ஐஸ்வர்ய கணம் எல்லாம் உம்மாலே வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, என்னையும் மேம்படுத்துங்கப்பா. உம்மை அல்லாமல் யாரனை கேட்கக்கூடாது. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யாரனை கேட்கக்கூடாது. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்புகிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்புகிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது சங்கீதம் 71 சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறீர். பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ராஜாவாவார் நினச்சி கூட பார்க்கல. அவரோட அப்பா ராஜாவும் கிடையாது, அந்த பரம்பரையில் அவர் வரலை. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கையோ தெரியலை. கர்த்தராகிய ஆண்டவர், நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை வீண் போகலை. பார்த்தீங்களா? நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் வைத்திரும். கர்த்தர் மேலே மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்ம கைவிடாது. அவர் நம்பி இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தான் என் நம்பிக்கை, நீங்கள் தான் எல்லாம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து அவர் நோக்கி நாம் பார்க்கலாமா? ஜீசஸ்
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், இரவும் பகலும் ஐயா இயேசையா, வசனம் தியானிக்கிறே, இரவும் பகலும் ஐயா இயேசையா, வசனம் தியானிக்கிறே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்-தானே, உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்-தானே, நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே, நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை அசைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே
நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, எந்த நிலையிலும் பிள்ளைகளிடமே பாடிக்கொண்டிருக்கிறாங்க, துதித்து கொண்டிருக்கிறாங்க, எனக்கு தெரியாது, நீர் அறிவீர். ஆண்டவரே உமக்கு சைவத்திற்கு மட்டுமா தேவன், தூரத்துக்கு தேவனாக இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வியாதியின் மத்தியிலே கொடிய வலியோடு வேதனையோடு ஆராய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை மனமறங்கி சுகமாக்கிறீங்களே ஆண்டவர். ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு நெகிழப்பட்டு ஆண்டவர் அற்பமாய் நினைக்கப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இறங்கும் ஐயா, கர்த்தர் இறங்கும். மனுஷரால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அப்பா பெற்ற பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டு ஆண்டவரே கிடக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. கைவிடப்பட்ட மனம் நொந்திருக்கிற பிள்ளைகளை பாரும் தேவனே. அப்படிப்பட்ட மக்களை சேர்த்து அணைக்கிற தேவன். அப்படி பாடுகிற பிள்ளைகளை ஆராதிக்கிற மக்களை அனைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி யார் ஒதுக்கினாங்களோ, யார் விரட்டினாங்களோ வெறுத்தாங்களோ அவங்க மத்தியில் கர்த்தர்களை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை பாரும். எனக்கு யார் கொடுப்பா உதவி செய்ய யாரும் இல்லை. அப்படி இருக்கிற பிள்ளைகள் நீர் உதவி செய்யும், நீர் உதவி செய்யும் ஐயா. வெள்ளி உம்முடையது, பொன் உம்முடையது சொல்லியிருக்கிறரே தேவன். அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் அப்பா சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை பாரும். புயல் நடுவில் சிக்கி கிடந்த பிள்ளைகளெல்லாம் எப்படியெல்லாம் காப்பாற்றினீங்க. அதே போல் எந்தெந்த பிரச்சனைகளை சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தர் நீரப்பா இறங்கி அந்தந்த பிரச்சனையில் எப்பா இருந்து பெரிய விடுதலையை தாரும் ஆண்டவரே. அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆராய்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கரம் கூட இருக்கட்டும் ஐயா. இந்த மறுத்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தை திரும்பவும் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் நம் தேவனுடைய வசனங்களை தியானிக்கலாம், வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிப்போம். ஏசாயா 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாக ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இங்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சின்னவன் ஆயிரமாக மாறுவான், சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவான். நான் தேவனாய் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்படி கட்ட சொல்வதை பார்க்கிறோம். அன்பு தேவப்பிள்ளை, தீவிரமாய் என்னைக்குமே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை ஒரு பொறுமையாய் செய்வதை பார்த்துருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப பொறுமை அவசியமாம். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு பார்க்கிறோம். அப்படி நீடிய பொறுமையோடு காத்திருக்க சொல்லுகிற ஆண்டவர் இந்த ஒரு அதிகாரத்தில் இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை ஏற்ற காலம் என்று வரும் பொழுது ஏற்ற காலம் அப்படி காத்திருக்க சொல்லுகிறார். பேதுரு எழுதுகிறார், ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படிக்கு அந்த பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்க. ஏற்ற காலம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலம் வரும்பொழுது தீவிரமாய் நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் அப்படி சொல்லுகிறார். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளை நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இடைப்படை செய்து விடுமாம். நான் விரும்பினது வரும்பொழுது ஜீவரிச்சம் போல் இருக்குமாம். அநேகர் நான் உட்பட எல்லாருமே சில காரியங்களுக்காக பல வருஷங்களாக ஜெபித்து கிடைக்காம சோர்ந்து போயிருக்கிறோம். அன்பு கர்த்தரை நம்புகிறோம், அவர் செய்கிறார், செய்வார், நம்புகிறோம். எப்போ செய்வார்? ஐயோ இவ்வளவு நாள், நாளைக்கு, இன்னைக்கு, அடுத்த மாதம் இப்படி காத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நிறைவேறவில்லை. அப்படி ரொம்ப நாள் காத்திருக்கிறேன், சில வருஷங்களை காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், தீவிரமாக செய்ய போகிறேன், தீவிரமாக செய்ய போகிறேன். அப்போ ஏன் தேவன் இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது ஒரு சில காரியங்களை அவர் ஜெபிக்கிற ஜபத்தை கேளுங்களேன். முதலாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 70வது சங்கீதம் 5வது வசனத்தில் அவர் ஜெபிக்கிறார்.
நானும் சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும், நீரே என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமானவர். விடுவிக்கிறவரும் ஆனவர். கர்த்தாவே தாமதியாதேயும். கர்த்தாவே தாமதியாதேயும். இன்னைக்கு காலையில் தான் ஒரு அருமையினரை பார்க்க வரும்போது சொன்னேன், சில நேரத்தில் எல்லா காரியத்திலும் நம்மால் வெளியே வர முடியலை. நெருக்கங்கள் கஷ்டங்கள் இருக்குது, நம்மால் வெளியே வரவே முடியலை. கர்த்தர் எப்போ பார்த்து தூக்கி விடுகிறாரோ அப்போ தான் வெளியே வர முடியும். இதைத்தான் சங்கீதக்கார் 40ஆம் சங்கீதம் சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், இடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு ஹல்லேலூயா என்னை தூக்கி விட்டாரு. அப்போ தாவீதால் அந்த குழியிலிருந்து மேலே வர முடியவில்லை. கர்த்தர் பார்த்தாதான் சிங்கக்கேவியில் கிடந்தாலும் சிறைச்சாலைக்குள்ளே கிடந்தாலும் அக்கினி சொல்ல கிடந்த நம்மால் வெளியே வர முடியாது. என் அன்பு தேவ கர்த்தராக பார்த்து விடுதலை கொடுத்தாதான். எனவே இங்கே தாவீது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கர்த்தராகி ஆண்டவரே நீரே என் துணையும் விடுவிக்கிறவருமா இருக்கிறீர், தீவிரமாய் வாரும் ஆண்டவரே. என் தேவனே தாமதியா என் தீவிரமாய் வாரும். இன்னைக்கு ஒருவேளை பல கஷ்டத்தில் சிக்கி தவிச்சு ரொம்ப நாளாக அந்த குழிக்குள்ளே கிடக்கிறோம், ரொம்ப நாளாக அந்த குழிக்குள்ளே அந்த வேதனைக்குள்ளே கிடக்கிறோம், வெளியே வர முடியவில்லை. கை தூக்கி விட யாருமே இல்லை, நம்மளால் வெளியே வரவும் முடியலை. எத்தனை உபவாசங்கள், எத்தனை ஜபங்கள், இந்த ஒரு காரியத்தில் விடுதலை பெற முடியலை. தாவீது கூப்பிட்டு தீவிரமாக என்னிடத்துக்கு வாரும். கூப்பிடுவோம், ஆண்டவர் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும். இதே திரும்ப ஜபிக்கிறார் பாருங்களேன். சங்கீதம் 69:17 அழகாக ஜபிக்கிறார். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதையும், உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதையும். நான் வியாகுலப்படுகிறேன், நான் வியாகுலப்படுகிறையா, எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். தீவிரமாய் செவி கொடும். சில நேரங்களில் ஜபத்துக்கு பதிலே வராது, நேர் எதிராக நடக்கும், நேர் எதிராக நடக்கும். எதை கேட்டாலும் பயம், ஐயோ ஜெபிக்கிறதே தப்பு போல, ஜெபிக்கிறதே தப்பு போல. சபைக்குள்ள குழப்பம் இருக்குதா, அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், குழப்பம் கூடும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா, குழப்பம் தீர்ந்து பார்த்தா இன்னும் பிரச்சனை கூடும். தேவைகளுக்காக ஜெபிக்கிறோமா, இருக்கிற கஷ்டம் கூடும். இதெல்லாம் அனுபவித்து சொல்லுகிறேன், அனுபவித்து கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ரொம்ப வியாகுலப்படுகிறேன், ரொம்ப வியாகுல. எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, தாவீதுக்கும் இந்த பிரச்சனை தான், எல்லாருக்கும் இந்த பிரச்சனை தான். தாவீது சொல்ல, ஆண்டவரே நான் கூப்பிடுகிற ஆண்டவரே ரொம்ப வியாகுலப்படுகிறேன், தீவிரமாக எனக்கு செவி கொடும். முதலாவது ஜெபிக்கிறார், தீவிரமாய் என்னிடத்தில் வாரும், தீவிரமாய் எனக்கு செவி கொடும். மூன்றாவதாக 102வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 102:2, என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதே, என் ஆபத்து நாளிலே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும், உம்முடைய செவி என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே, நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். பல சந்தர்ப்பத்தில் நம் ஜபத்துக்கெல்லாம் உத்தரவு வந்திருக்குது, ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக உத்தரவு இல்லை, பதில் வரலை என்று கூப்பிடுவான். நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் கதை சொல்லியிருக்கிறார். என்னைய நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பதிலே இல்லையே. இப்போ ரொம்ப நாள் காத்திருந்த தாவீது சொல்லுகிறான், தீவிரமாய் எனக்கு உத்தரவு அருளும் ஆண்டவரே, உங்களுடைய உத்தரவுக்கு நான் காத்திருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, தீவிரமாக எனக்கு உத்தரவு அருளும். இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்கிறார். 71வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 71:12, தேவனே எனக்கு தூரமாய் இராதே, தேவன் எனக்கு தூரமாய் இராதேயும், என் தேவனே, என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உதவிக்கா எதிர்பார்த்து நிற்கிறோம். நம்ம மாதிரி இல்லை தாவீது, எந்த உதவிக்கு ஆண்டவரையே சார்ந்திருக்கிறவர். 121வது சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசரும் பருவதங்களுக்கு நேராய் என் கண்கள் எடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர்ட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படி கர்த்தர்ட்ட ஒத்தாசையை உதவி எதிர்பார்க்கிறவன் இந்த தாவீது. யுத்தத்துக்கு போகணும்னா மற்ற ராஜா சவுல் அவசரப்பட்டு தான் கெட்டு போனார், ஆனால் தாவீது அவசரப்பட மாட்டார். கர்த்தர்ட்ட உத்தரவு வருகிற வரைக்கும் போகலாமா,
அப்போ கர்த்தர் சொல்லும், முசுக்கொட்டை செடியில் அந்த நுனியில் அசைவை காணும்போது, இறைச்சலை காணும் பொழுது உனக்கு கர்த்தர் புறப்பட்டு போகிறார், இப்படி போய் யுத்தம் பண்ணு. அப்படி தேவன் உத்தரவுக்காக அதிகமாக காத்திருக்கிறவர், தேவன் சகாயம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர். அதனால சொல்லுகிற, ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறேன், தீவிரமாக எனக்கு சகாயம் பண்ணும். அன்பு தேவ பிள்ளைகளை, தீவிரமாய் அதை நடப்பிப்பேன். சின்னவன் 1000 மாறுவான், சிறன் பலத்த ஜாதியாக மாறுவான். ஏற்ற காலத்தில் உன் தேவனாய் கர்த்தராகிய நான் தீவிரமாக நடப்பிப்பேன். இன்றைக்கி ரொம்ப தாமதமாகி கண்ணீரோடு வேதனையோடு கூட பயம் வரும், ஐயோ பதிலே வராதா, இப்படித்தான் கடைசிக்கு இருக்குமா, தேவன் கேளாதவர் போல் இருக்கிறாரு, ஒரே மௌனமாக இருக்கிறாரு, என்னதான் ஆக போகுது, இப்படி யோசித்து கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குத்தான் சொல்லுகிறார், எனக்குத்தான் சொல்லுகிறார், தீவிரமாய் நடப்பிப்பேன். அதுக்கு அந்த 4 ஜபத்தையும் பண்ணுவோமே. தீவிரமாய் என்னிடத்தில் வாரும், தீவிரமாய் செவி கொடும், தீவிரமாய் உத்தரவு அருளும், தீவிரமாய் எனக்கு சகாயம் பண்ணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் பார்ப்போம். ஒரு 3 பேரை உதாரணத்துக்கு கொண்டு வருகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்யும் பொழுது மிக தீவிரமாய் செய்திருக்கிறார். முதலாவது வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். காவல் கிடந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். மாறப்போகுது, வாழ்க்கை மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்பு பலவர்ணமான அங்கி சின்ன வயசில் உடுத்துறவர். அவங்க அப்பா அவனுக்கு அது வாங்கி கொடுத்துருந்தார். ஆனால் அந்த அங்கேயே அண்ணமார் கிழிச்சு போட்டாங்க. அவனை கிழிச்சு போட்டு அடிமையாக விற்று போட்டாங்க. ஒரு அடிமையாக விற்கப்படுகிறான். அடுத்த சிறைச்சாலைக்குள்ளே போகிறான். சிறை கைதின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. மேன்மையான வஸ்திரமெல்லாம் போய்விடுகிறது. சிறைச்சாலையில் தாடியெல்லாம் வளர்த்து சிறைச்சாலை கைதி எப்படி இருப்பாங்களோ பரிதாபமாக இருக்கிறான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இந்த சிறைச்சாலை உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு ஆளுக்கு சொப்படுத்துகிற அர்த்தத்தை சொல்லிட்டு அரண்மனைக்கு போன பிறகு தனக்கு ஏதாவது உதவி செய்வான்னு சொல்லி 2 வருஷத்துக்கு பிறகு என்று சொல்லி இந்த அதிகாரம் தொடங்குகிறது. இப்படி பல வருஷங்களாக சிறைச்சாலைக்குள்ளே எனக்கு எப்பொழுது விடுதலை வரும், அவன் விடுதலையை மட்டும்தான் எதிர்பார்த்தான். சிறைச்சாலை தூக்கி விட்டுருங்கப்பா, இதில் கிடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தப்பு ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த மனுஷன் மறந்தே போயிட்டான். ஏற்ற காலம் வந்தது, கர்த்தர் குறித்த காலம் வந்தது. இப்போ ராஜா ஒரு ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்து சொப்பனத்தின் அர்த்தம் தெரியாமல் இருக்கும் பொழுது யோசேப்பினால சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லப்பட்டு அரண்மனைக்கு வந்து ராஜா பக்கத்தில் கிடக்கிறோம். இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, சிறைச்சாலைக்குள் ஒருத்தர் கிடக்கிறான், தேவன் ஆவியவனு கூட கிடக்குது, சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லிடுவான். அவ்வளோதான். ராஜா ஆள் அனுப்பினான். தீவிரமாய், மெதுவாலாம் கூட்டிகிட்டு வரலை, தீவிரமாய் வஸ்திரத்தை மாற்றுகிறார்கள், சவரகம் பண்ணிக்கொள்ளுகிறான். ராஜாட்ட வந்து பேசும் பொழுது ஒரு மங்களகரமான உத்தரவு, அந்த சொப்பனத்தை அர்த்தத்தை சொன்ன பிறகு அவன் வாழ்க்கை உடனே மாறுகிறது. சிறைச்சாலை வெளியே வருகிறது மட்டுமல்ல, எகிப்து தேசத்தில் எந்த தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்டானோ அந்த தேசத்தில் அவன் ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். அவன் சொல்லாதபடிக்கு எகிப்து தேசத்தில் ஒருத்தனும் விரலை கூட அசைக்கக்கூடாதாம். ஒரு உயர்ந்த மேலான ஒரு ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் வந்து நிறைவேறுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட ஒருவேளை ஏதாவது ஒரு மேன்மைக்காக பல வருஷங்களாக காத்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மேன்மை கிடைக்கல, சிறைச்சாலைக்குள்ள ஐயோ மேன்மை கிடைக்காட்டுன்னு பரவாயில்ல, ஒரு சுவாதீனமாவது இருந்திருப்பேனே, அதுக்குள்ளே கிடைக்காம ஒரு சிறையிருப்புக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே நான் பெருசுக்கு ஆசைப்பட்டனோ நம்ம தெரியலையே. ஆனால் இன்றைக்கி நான் ஒன்றுமே இல்லாமல் சிறைச்சாலைக்குள்ளே கிடக்கிறேனே, இதில் எப்படி வெளியே வர போகிற அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த ஜபம் கேட்கப்படலையே, யார்கிட்ட சொல்லிவிட்டாலும் அவங்க ஜபம் கேட்கப்படலையே, பரிதாபமாக இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தீவிரமாய் ராஜா கூப்பிட்டு யோசேப்பு தீவிரம் வைத்தப்பட்டதை போல
உங்களுக்கு தீவிரமான ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மேன்மை தர வல்லவராக இருக்கிறார். நிகழ்பாடு நினைச்சு பார்க்க முடியாத எனக்கு வாழ்க்கை தந்தீரே. அவங்க நினைச்சு பார்க்கல, அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கல அவங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நினைச்சு பார்க்காத வாழ்க்கை எனக்கு தந்தீரே. அதே போல் உங்களையும் அவங்கெல்லாம் பாடுகிறாங்க, நான் எப்படியா பாடுகிறேன், உங்களையும் பாட வைப்பார். நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை எனக்கு தந்தீரே என்று சொல்லி யோசேப்புக்கு செய்த ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். தீவிரமாய் யோசேப்பை மேன்மைப்படுத்தும்படியான காரியங்களை கர்த்தர் செய்தார். ரெண்டாவதாக யாத்ராமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாத்ராமம் 12 31 முதல் 33 வரை உள்ள வசனங்கள். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, ராத்திரியிலே பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய், என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றார். என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி, நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 430 வருஷம் அடிமைகளாக அங்கே இஸ்ரவேல் எகிப்தில் இருக்கிறார்கள். 430 வருஷம் அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, பயங்கரமான வேதனை, பயங்கரமான கஷ்டம். அது படுகிற வேதனையை கர்த்தர் பார்த்தார், பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். கூக்கள் தேவஸ்தம்பத்தில் எட்டினது. ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோவோடு பண்ண உடன்படிக்கை நினைத்தார். மோசேயை கூப்பிட்டு என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படி சொன்னார். அங்கே மோசேயும் ஆரோனும் வருகிறார்கள், அற்புதங்களை செய்து பார்க்கிறார்கள். ஆனால் பார்வோன் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். அவன் சொல்லுகிறான், ஐயா நான்லாம் ஜனங்களை அனுப்ப முடியாது. அவங்க சொல்லுகிறாங்க, என் ஜனத்தை வனாந்தரத்தில் போய் ஆராதனை அனுப்பிவிடு. பார்வோன் அனுப்பவே மாட்டேங்கிறான். ஆனால் கர்த்தர் 10 விதமான வாதுகள் அனுப்ப மறுத்தது மாத்திரமல்ல, மோசே வந்து பேசின பிறகு வேதனை அதிகமாகிறது. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதம் முறுமுறுக்கிறார்கள். 10 விதமான வாதங்கள் அனுப்புகிறார். ஒரு சமயத்தை கஷ்டம் தாங்காமல் ஆண்கள் மட்டும் போங்க அப்படி சொல்லுகிறான். பிற ஆடு மாடுகள் விட்டுட்டு போங்க அப்படி சொல்லுகிறான். கடைசியில் கோபப்பட்ட முகத்தில் முழிக்காதீங்க அப்படி மோசேயும் ஆரோனையும் விரட்டி விடுகிறான். ஆனால் கர்த்தர் கடைசியில் தலைப்பிழை சங்காரத்தை கர்த்தர் அனுமதித்தார். எகிப்தில் அழுகுறல வீடே கிடையாது. மிருகத்தின் தலையீட்டுகளை கர்த்தர் அடித்தார். பார்வோன் வீட்டில் தலைப்பிள்ளைகள் அடித்தார். எந்திர மறைக்கிற ஸ்திரீயின் குடும்பத்தில் கூட தலைப்பிள்ளைகள் அடித்தார். கூக்குரலும் கண்ணீரும் உண்டானது. இப்போ எந்த பார்வோன் ஜனங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் இருந்தானோ, மோசே யாரை கூப்பிட்டு நீங்கள் உடனே போங்கய்யா, ஆடு மாடுகளையும் ஓட்டிட்டு போங்க, எல்லாரும் போங்க, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லுகிறான். இப்போ ஜனங்களும் கூட எல்லா வீட்டில் அழுகை வேதனை கூடின உடனே தீவிரமாய் அவனை அனுப்ப ரொம்ப தீவிரப்பட்டார்கள். ஓடு 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 துரிதப்படுத்தினார்கள். இப்படி ஜனங்கள் ஓடும் பொழுது கர்த்தர் சொன்னபடியே எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. தீவிரத்தை கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் வெறுமையாக போயிருப்பார்கள். கர்த்தர் தீவிரமாக புறப்பட வைத்ததனால வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு போக வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி பல வருஷங்களாக சிறைப்பட்டு கிடந்த ஜனங்களை விடுதலையாக்கும் பொழுது தீவிரமாய் புறப்பட்டு போக வைத்தார். அவங்க இன்னும் பஸ்காவை கொண்டாடி முடிக்கலை, அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டு முடிக்கலை. ஹல்லேலூயா. அந்த கடியோடு இருக்கிறார்கள். நடுராத்திரியிலேயே தீவிரமாய் புறப்பட்டு போக வைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பல ஆண்டு காலமாக கண்ணீரோடு வேதனையோடு அடிமைத்தனத்தின் துகத்தை சுமந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு விடுதலை வருகிறது,
ஒரு விடுதலை வருகிறது. தீவிரமாய் கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்களோ தீவிரம் விடுதலையும் வருகிறது, வறுமை நீங்குகிறது, வறுமை மாறுகிறது. அந்த ஜனங்களுக்கு தீவிரமாக ஒரு விடுதலை கொடுத்து வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ண வைத்த ஆண்டவர் என்றும் ஜீவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தீவிரமாய் காரியத்தை அவர் நடப்பிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, எஸ்ஐயா 49 16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், இதோ என் உள்ளங்கையில் உன்னை அறிந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள், உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், உன் கண்களை ஏற்று சுற்றிலும் பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள், நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாய் தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல் நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். என் உயிர் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பைபிள் வசனத்தை வாசிக்கிறோம். குட்டியை பறிகொடுத்த கரடி பிள்ளைகள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் எல்லா குடும்பத்திலையும் பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் மிக மிக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார். என்னமோ பிள்ளைகளோட அன்புக்காக ஏங்குகிறோம். எதுக்கோ தெரியலை. தயவு அவங்களால வராவிட்டாலும் கூட இந்த பிள்ளைகள் அன்பு நமக்கு வேண்டும் என்று விரும்புகிறோம். சாத்தான் என்ன பண்ணுகிறான்? நம்ம துக்கப்படுத்துவதற்காக, வேதனைப்படுத்துவதற்காக இந்த பிள்ளைகளை நம்மட்டு பிரிக்கிறான். அதுக்கு சில பேரை பயன்படுத்துகிறான். நம் நேசிக்கிற பிள்ளைகளை நம்மட்டு பிரித்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் எங்கள் அப்பாவுக்கு மூத்த மகனாக பிறந்தேன். சரியா? ஒரு 19 வயசு வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் சில உதவிகளை செய்து கொடுத்தேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் 10 வருஷம் எங்கள் அப்பா விட்டு போயிட்டேன்னா ஒரு காரியத்தை நிமித்தமாக நான் பிரிக்கப்பட்டேன். அருமையாக நான் தான் தப்பு பண்ணேன். அப்போ எங்கள் அப்பா எங்களை கோபத்தில் தான் இருந்திருக்கணும். ஆனால் எங்கள் அப்பா அவ்வளோ ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாரா, ஏன் கர்த்தர் மூத்த மகன் என்னை விட்டு பிரித்தார்? என் மூத்த மகனை ஏன் என்னை விட்டு கர்த்தர் பிரித்தார்? நல்லா எனக்காக கார் ஓட்டுவான், எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்வான், நல்லா பாடுவான், பிரசவம் கூட பண்ணுவான். ஏன் என் மகன் என்னை விட்டு கர்த்தர் பிரித்தார்? பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு அநேகர் இருந்தாலும் நல்ல ஊழியத்தை செய்தாலும் நான் அவருடைய மூத்த மகன் அவரோட்டு பிரிக்கப்பட்டது, பிரிந்து போனது அவருக்கு தாங்க முடியாத துயரமாக பல வருஷமாக இருந்திருக்கிறது. என் அன்பு அதை போல் அனுபவிக்கிற மக்களுக்குத்தான் தெரியும். என் பிள்ளை என்கிட்ட இருந்திருந்தா இப்படியெல்லாம் என்னை பேசுவாங்களா, இப்படிலாம் நடத்துவாங்களா, என் பிள்ளைகள் என் கூட இல்லாததுனால தானே இன்னைக்கு எப்படி என்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற. எந்த காரியம் வந்தாலும் அப்படித்தான் தோன்றும். புருஷன் இடந்த மனைவி சொல்லுவேன், புருஷன் மட்டும் என் கூட இருந்திருந்தா நடத்துவாங்களா இப்படி, என் மனைவி மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு அது நிலைமை இருக்குமா? இப்படியெல்லாம் நாம் அநேகர் உலகத்தில் இயங்குவதை பார்க்கிறோம். அதே போல் கஷ்டம் வரும்பொழுது அப்படி நினைக்க, என் பிள்ளைகள் என் கூட இல்லாததுனால தானே இவங்கெல்லாம் என்னை இவ்வளவு சிரமப்படுத்துகிறாங்க, என் பிள்ளைகள் என்னை விட்டு பிரித்தது. அப்போ சில பேர் இருக்கிறாங்க, பிள்ளைகளை நம்ம விட்டு பிரிக்கிறான், நிர்மூலமாக்கினவர்கள், உன்னை பாழாக்கினவர்கள் உன்னை விட்டு விலகி போவார்கள். உன் பிள்ளைகள் வரும்பொழுது யார் நிர்மூலமாக்கினாங்களோ, யார் உன்னை பாழாக்கினாங்களோ, உன்னையும் பிள்ளைகளையும் பிரித்து உன்னை பல வருஷங்களாக நடை பிணமாக்கினார்களோ அவங்க உன்னை விட்டு விலகி போவார்கள். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் யூதா பிடித்து வைத்திருக்கிறார்கள். யோசேப்பையும் காணோம், பென்யமீனையும் கூட்டு போக பார்க்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், யூதாவும் இல்லை, யோசேப்பும் இல்லை, பென்யமீனை பிரித்து கொண்டு போக பார்க்கிறீங்க, என்னை பிள்ளையற்றவனாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ பிள்ளைகளை காணாமல் இளையகுமாரன் விலகி போனான், தப்பான வழிக்குத்தான் போனான். அவன் திரும்பி வந்த பிறகு தகப்பன் கொண்டாடுவதை பார்க்கும்பொழுது மகனுடைய பிரிவு, துன்மார்க்கனாக இருந்தாலும் மகனுடைய பிரிவு என்பது அந்த தகப்பனர் எவ்வளவு பாதித்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
ஆமன கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெற்றோரை விட்டு பிள்ளைகள் பிரிக்கப்படுவது, பிள்ளைகள் பிரிந்து போவது மிக மிக வேதனை. அதுக்கு காரணமானவங்களை பிசாசு இருக்கிறான், மனிதனும் இருக்கிறார்கள். உண்மையாக அந்த வசனத்தை நான் பார்க்க தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன் இந்த வசனத்தை திரும்ப பார்க்கும் பொழுது சரி, மனசில் பல வேதனை இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, எனக்காக தேவன் தருகிற வசனம், உன் பிள்ளைகள் தீவிரித்து வருவார்கள். கண் நேரிட்டு பார், உன் பிள்ளைகள் தீவிரித்து உன்ட்ட வருகிறார்கள். அவர்களை ஆபரணமாய் நீ அணிந்து கொள்ளுவாய். மணமகன் ஆபரணங்கள் அணிந்து கொள்வதைப் போல உன்னை விட்டு ஓடி போன பிள்ளைகள், உன்னை விட்டு பிரிக்கப்பட்டு போன பிள்ளைகளை நீ வருவதை காண்பாய். ஆபரணம் அணிந்து கொண்டு மகிழுவாய். அப்பொழுது உன்னை பாழாக்கினவங்க, நிர்மூலமாக்கினவங்க உன்னை விட்டு விலகி போவார்கள். யார் சொல்லுகிறா? இதை தேவனாய கர்த்தர் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, கண்ணீரை அவர் பார்க்கிறார், உன் வியாகுலத்தை அவர் பார்க்கிறார். நான் வியாகுலப்படுகிறேன், சீக்கிரமாய் செவி கொடும். உன் வியாகுலத்தை அவர் பார்க்கிறார், உன் ஒடுக்குதலை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். இது நிமித்தம் நீ அருவருக்கப்படுவது, அற்பமாக நினைக்கப்படுவது, ஹல்லேலூயா, ஊழியக்காரங்களால், அநேக தேவனுடைய பிள்ளைகளால், விசுவாசிகளால் நீ அறிவர்க்கடி அற்பமாக நினைக்கப்படுவதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். முன்னால் பேச மாட்டாங்க, முன்னால் அப்படியா அப்படியா வா ஜோமனும் பிரதர், ஜோமனும் பிரதர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அல்ல, உன்னை எவ்வளவு ஏளனமாக நடத்துகிறாங்க, அற்பமாக நடத்துகிறாங்க. நீ புலம்ப புலம்ப அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், அழமாட்டேன், அழுதா என் சத்துருக்கள் சிரிப்பாங்க, அழுகி அடக்கிக் கொள்ளுகிறேன். இப்படி நாம் அழுவது சத்துருக்களுக்கு உள்ள ஒரே சிரிப்பாக இருக்கும். அப்படியெல்லாம் பிள்ளைகள் நோட்டிலாம் உன்னை விட்டு பிரிக்கப்பட்டதுனால நீ படுகிற வேதனை பார்த்து கலங்கி நிற்கிற, ஹல்லேலூயா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை பார்த்து பரியாசம்னுங்கிற ஜனங்களையும் கர்த்தர் பார்க்கிறார், உன் கதறுதலையும் கர்த்தர் கேட்கிறாரு. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, கவலைப்படாத, தீவிரமாய் காரியத்தை நடப்பிக்கிற ஆண்டவர். உன் பிள்ளைகள் தீவிரமாய் ஒன்று வருவார்கள். அதை ஆபரணமாக நீ அணிந்து கொள்ளுவாய். மணமகன் அதை அணிந்து சந்தோஷப்படுவதைப் போல நீ சந்தோஷப்படுவாய். இது நடக்கும் பொழுது யாரெல்லாம் நிர்மூலமாக்கினார்களோ, யாரெல்லாம் பாழாக்கினார்களோ, அவங்க தன்னாலே உன்னை விட்டு போய்விடுவார்கள். எங்கள் அப்பா விட்டு வந்த உடனே எங்கள் அப்பா வேதனைப்படுத்தின எல்லாரும் தானாக வெளியே போயிட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தீவிரமாய் செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார். அவர் பாராதவர் போல் நமக்கு தெரியும், அவர் கேளாதவர் போல தெரியும், கவனியாதவர் போல தெரியும். இல்லவே இல்லை, அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். என்றைக்கும் சகலவற்றையும் அதன் நேர்த்தியை செய்திருக்கிற ஆண்டவர் அந்த காலம் வரும்பொழுது தீவிரமாய் செய்திருவார். தீவிரமாய் யோசேப்பை மேன்மைப்படுத்தினார். தீவிரமாய் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து வெள்ளியோடு பொன்னோடும் புறப்பட்டு போக வைத்தார். அதே போல் பிள்ளைகளை விட்டு பிரிந்து என் பிள்ளைகள் என்கிட்ட வரமாட்டாங்களா, என்னை நேசிக்க மாட்டாங்களா, அப்படிலாம் ஆவலோடு காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பாரு, உன் கண் எரிட்டு பார், தீவிரமாய் உன்கிட்ட வருவார்கள் என்று என் கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். தலைகளை தாட்டி கண்களை மூடி, ஆண்டவரே, வெகு நாள் காத்திருக்கிறேன், ரொம்ப நாள் காத்திருக்கிறேன், தீவிரமாய் செவி கொடு, தீவிரம் உத்தரவு அருளி செய்யும், தீவிரம் என்கிட்ட வாரும், தீவிரமாய் சகாயம் பண்ணுங்கப்பா. ஜோமண்டுவோம். யோசேப்புக்கு தீவிரமாக மேன்மை கொடுத்த ஆண்டவர் 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை தீவிரம் விடுதலை ஆக்கின தேவன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் விட்டு பிரிந்து கவலைப்படுற அன்பு தேவ பிள்ளையே, பிள்ளைகளை தீவிரமாய் உன்னோடு வந்து சேர்ப்பான். ஹல்லேலூயா. கண்டு நீ பூரிப்பாய், சந்தோஷப்படுவாய். அப்படி கதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை செய்யுங்கப்பான்னு சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 4வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு வாக்குத்தத்தமான செய்தியை வைத்துக் கொள்கிறோம். சின்னவன் 1000 சிறின் பலத்த ஜாதியாக மாறுவான். உன் தேவனாய கர்த்தர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவரை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும், என்னையும் பாரும். சில காரியங்களுக்காக ரொம்ப நாள் காத்து 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 புலம்பி வேதனைப்பட்டு வியாகுலத்தோடு இருக்கிறோம். தாவீது சொல்லுவதைப் போல தீவிரமாய் என்கிட்ட வாரும், தீவிரமாய் செவிகொடும், தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும், தீவிரமாய் ஆண்டவரே சகாயம் பண்ணும். ஜெபிக்கிறோம்.
செய்யுங்கப்பா, செய்யுங்க. யோசேப்பு சிறைச்சாலை கிடக்கிறான், தீவிரமாய் அவனுக்கு ஒரு மேன்மை கொடுத்தது போல் எங்களுக்கு செய்வீராக. அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் கதறுகிறாங்க, தீவிரமாய் விடுதலை கொடுத்தது போல அடிமைத்தனத்தில் கதறி கொண்டிருக்கிற எங்களுக்கு தீவிரமாக விடுதலை தாரும் ஐயா. பிள்ளைகள் அன்பு கிடைக்காம ஏங்கி நிற்கிற பெற்றோரை பாரும். பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து பாடுபட்டு வளர்த்து வயதான காலத்தில் எனக்கு ஆதரவாக இருப்பாங்க நம்பின பிள்ளைகள் பிரிக்கப்பட்டுட்டாங்கப்பா, பிரிக்கப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக இந்த பிள்ளைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தரதை பாரும், பிள்ளைகளை தீவிரமாய் கொண்டு வர சொல்லியிருக்கிறேன். பாழாக்கினவர்களும் நிர்மூலமாக்கினவர்களும் உன்னுடைய விலகி போவாங்க சொல்லப்பட்டிருக்கிறதே. யார் யார் கவலையோடு கண்ணீரோடு கூட பிள்ளைகளை விட்டு பிரிந்து கதறி கொண்டு இருக்கிறாங்களோ இந்த வசனத்தை சொந்தமாக்கி கொடும், தீவிரமாக நடக்கட்டும். ஆண்டு தங்கள் பிள்ளைகளை ஆவரணமாக அணிந்து சந்தோஷப்பட கழிவுற கர்த்தர் கிருபை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இளையக்குமான் தகப்பனை தேடி வந்த பிறகு தகப்பன் இருதயம் மகிழ்ந்ததை போல இந்த பிள்ளை இருதயம் மகிழட்டும் ஆண்டவரே. யோசேப்பை கண்டு யாக்கோபு மகிழ்ந்து கழிகூர்ந்ததை போல இந்த பிள்ளைகள் கழிகூறட்டும். தேவன் அப்படி செய்வீராகப்பா. அப்பிரோஜனமானவன் என் கடமை செய்திருக்கிறேன், மனதை கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், அடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து வாழுவார். நான் யாத்திரையோ அழைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களோ, நேசரின் சத்தம் என்ன கேட்டிடும், நேசரின் சத்தம் என்ன கேட்டிடும், என் வாழ்வும் செழித்திடுமே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.